بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، والصلاة والسلام على النبي الذي أرسل للناس بشيرا ونذيرا، وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன. இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன. இந்த வழிகேடுகளின் அடிப்படையில் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி யாரெல்லாம் வாழ்ந்து கொண்ட நிலையில் மரணிக்கிறார்களோ அவர்கள் ஒதுங்கும் தளம், சென்றடையும் இடம் நாளை மறுமையில் நரகம் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை முன்மொழிந்தவனாய், அல்ஹம்துலில்லாஹ், நானும் நீங்களும் மற்றும் ஒரு அழகியதொரு தருணத்தில் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த எண்ணத்திற்கும் அந்த அறிவுக்கும் பிரயோசனமானதாகவும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் நமக்கு தந்தருவானாக என்று கேட்டவனாக, இன்று சொல்லித்தரக்கூடிய துஆ என்னவெனில் எல்லோரும் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த துஆ அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன். அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபா காஃப் ஃபக்கிஹ்னி ஃபித்தீன். அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன். அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன். அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன். அந்த துஆ, இந்த துஆ எங்கே இருந்து எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேட்ட ஒரு துஆவிலிருந்து தான் அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். அல்லாஹ் அவங்களுக்கு சின்ன பையனாக இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ, யா அல்லாஹ், இவருக்கு மார்க்கத்தின் விளக்கத்தையும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் இவருக்கு கொடுப்பாயாக என்று கேட்டார். அதிலிருந்து தான் நாம் எடுக்கிற அந்த துஆ, அதிலிருந்து தான் வந்தது அல்லாஹும்ம ஃபக்கிஹு. அதை என்கிறத ஃபக்கிஹ்னி, அல்லாஹும்ம அல்லாஹ், யா அல்லாஹ், ஃபக்கிஹ்னி, எனக்கு விளக்கத்தை தருவாயாக, ஃபித்தீனி, மார்க்கத்திலே எனக்கு விளக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எனக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருவாயாக. இதன் அர்த்தம் என்னது? அல்லாஹும்ம என்கிறது யா அல்லாஹ், ஃபக்கிஹ்னி, எனக்கு விளக்கத்தை தருவாயாக, ஃபித்தீனி, மார்க்கத்திலே எனக்கு விளக்கத்தை தருவாயாக. யாருக்கு பாடம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், மார்க்கத்திலே எனக்கு விளக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எனக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தந்தருள்வாயாக. அப்போ இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கு கேட்டாங்க? எப்படி கேட்டாங்க? அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் என்று சொல்லி கேட்டாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் தான், மையுரிதில்லாஹு ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். நிறைய பேர் இந்த பயான் நிகழ்ச்சிகளில் இந்த ஹதீஸை கேட்டிருப்பீங்க. என்ன ஹதீஸ்? மையுரிதில்லாஹு ஹைரன் யுஃபக்கிஹு மையுரிதில்லாஹு. அல்லாஹ்
யாருக்கு நாடுகிறானோ, ஹைரன் நலவால், எதால் நலவால் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, யுஃபக்கிஹு அவருக்கு அவன் விளக்கத்தை கொடுக்கிறான், ஃபித்தீனி மார்க்கத்திலே, மார்க்கத்திலே அவருக்கு விளக்கத்தை நலவால் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் கொடுக்கிறான். அப்போ எப்படி தமிழில் சொல்லுவோம், அல்லாஹ் யார் ஒருவருக்கு நலவை நாடுகிறானோ, ஹைரன் என்றால் சிறந்ததை, ஹைரன் என்னது, சிறந்தது, நல்லது, நல்லதால், சிறந்ததால் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு எதை கொடுக்கிறான், மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுக்கிறான். ஒருவர் தொழுகிறாரு, ஜக்காத்து கொடுக்கிறாரு, ஹஜ்ஜி செய்கிறாரு, ஆனால் மார்க்கத்தின் விளக்கம் இல்லை என்றால், மார்க்கத்தை விளங்கி அதை அமுல்படுத்துவதற்கும் மார்க்கத்தை கற்காமல் அமுல்படுத்துவதற்கும் எதற்கும் வித்தியாசம் என்று சொன்னார்கள். நாம சொல்லுவோம் மலைக்கும் மடுவுக்கும் என்று சொல்லுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபதுலி அதுனாக்கும் என்றாங்க. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் அறிந்தவர் கற்றறிந்தவரும் ஒரு வணக்கவாளிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், எனக்கும் உங்களில் இறுதியாக மார்க்கத்தில் இணைந்தவருக்கும் எவ்வளவு தொலைவோ அந்த மாதிரி என்றார். நபி அவங்க யாருக்கு ஒப்பிட்டாங்க, நபி அவர்களுக்கும் இஸ்லாத்தில் புதிதாக வந்தாரே அவருக்கும் உள்ள தூரம், அந்த மார்க்கத்தினுடைய தூரம் எப்படி இருக்குமோ அதே போன்று மறுமையில் எவ்வளவுக்கு அவங்களுக்கு இடையில் இருக்குமோ அந்த மாதிரி என்னது அவர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நன்மைகளுடைய தராசு என்ன இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராசு மற்றவங்களுடைய ஒப்பிடலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தராசு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன இருக்கும், ஒவ்வொரு படித்தரம் இருக்கும். எல்லோரும் ஒரு இடத்தில் இருப்பாங்கன்னா அல்லாஹ் ஆலம், ஆனால் எல்லோருடைய தராசுடைய தட்டும் ஒரே சமனாக இருக்குமா? அல்லாஹ் ஆலம். ஆனால் இருக்காதுங்கிறது நமக்கு தெரிந்தது. அது போன்றுதான் நபி அவங்க சொன்னாங்க, கற்று அறிந்து செயல்படுபவர்களுக்கும் கற்காமல் ஒரு விடயத்தை அப்படியே பின்பற்றி வாழையடி வாழையாக செய்கிறார்கள் என்று பின்பற்றுகிறார்களுக்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கிறது. எனவே இப்போ ஒருவர் சாதாரணமாக ஒரு உடையை அணிகிறார் என்றால் அந்த உடையை ஏன் அணிகிறார்? ஒருவர் சாப்பிடுகிறார், ஏன் சாப்பிடுகிறார்? பசிக்காவணி சாப்பிடுகிறார், சொல்லுங்க பாப்போம். இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் சாப்பிடுவது என்னுடைய உடம்பை தெம்பாக்க ஆரோக்கியமாக வைப்பதற்கும் அதே போன்று இறைவனுக்கு நான் அமல் செய்வதற்குமாகத்தான் நான் சாப்பிடுகிறேன் என்கிற எண்ணம் இருக்கும். யாருக்காவது இருக்கா? யாராவது எண்ணி சாப்பிட்றீங்களா? தெம்பாகணும்னு இருக்கே தவிர ஆனால் என்னதுக்கு இல்லை, நான் அமல் செய்யணும் என்பது இல்லை. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுகமான உடம்பும் சுகம் இல்லாத ஆரோக்கியம் இல்லாத உடம்புக்கும் நிறைய வித்தியாசம் சொன்னார்கள். அப்போ நாம் மார்க்கத்தை விளங்கினால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், சரியான முறையில் சரியானதை தேர்ந்து எடுத்து அமல் செய்ய முடியும். இப்பொழுது எல்லோரும் என்ன செய்கிறார்கள், இன்று என்ன நாள், ஜும்மா தினம். இந்த ஜும்மா தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஜும்மாவுக்கு வந்தாரோ அவர் நேர காலத்துடன் குளித்து நேரத்துடன் வந்து இமாம் இடத்தில் பக்கத்தில் மனம் பூசியவராக இமாம் இடத்தில் பக்கத்தில் வந்து அவர் சொல்வதை காது தாழ்த்தி கேட்டு ஜும்மாவுடைய அனைத்து விடயங்களையும் முடிக்கிறாரோ அவருக்கு என்ன இருக்கு, பாரிய கூலி இருக்கிறது. இதை படித்தவருக்கு தான் என்ன செய்ய முடியும், அந்த உரிய நன்மை என்னங்கிறது தெரியும். இப்போ ஒருவர் வருகிறார், ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொருவரை பார்த்து பேசுகிறார், சைக்கினை பண்ணுகிறார், ஃபோனில் என்ன செய்கிறார், மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார், செய்ய முடியுமா? கூடாதானே. ஆனால் ஒருத்தர் இங்கே பயான் வார ஒருவர், பயானுக்கு இன்றைக்கு வருவக்கூடிய ஒருத்தர், இன்று நடந்த சம்பவம், பயானு பல ப்ரோக்ராம்களை எதையுமே தவற விடாத ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், ஃபோனில் பயான் ஜும்மா பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கிறார், ஜும்மா முடியும் வரைக்கும் அவருடைய அத்துணை தேவைகளையும் என்ன செய்கிறார்,
போன்லயே முடிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் இதுவரை இதுக்கெல்லாம் என்ன அவரு என்னது பயானுக்கு ப்ராப்பரா வரக்கூடிய ஒருத்தர், மிஸ்ஸே ஆகாத ஒருத்தர், அவரை போன்ற ஒரு என்னது இன்வால்வ் ஆகி ஒரு விடயத்தில் ஈடுபடுவர் யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு ஒருத்தர் என்ன செய்கிறார், போன்ல இருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன ஆதாரம்? போன் பார்க்க முடியாது என்பதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறார்? இல்ல அவர் கேட்கல, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல கேட்ட கேள்வி என்ன, போன் பார்க்க முடியாதா, முடியுமா பயான் நடக்கும் பொழுது? ஆதாரம் செவிதாழ்த்தி கேட்கணும். அவர் காது கேட்டுட்டு கை வேலை செஞ்சது கொண்டு அவருக்கு இப்ப கேள்வி கேட்பார். எப்படின்னா முன்னாடி தபிலீக் பள்ளிகள்ல எல்லாம் இமாம் மிம்பருக்கு ஏறினத்துடன் அசாக்கோல் எடுத்ததோட என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவார்கள், யாருக்கு பாடம், யா மாஷரல் இமாம், அது மாஷர் ஓதன்னு சொல்லுவாங்க. யா மாஷரல் யா மாஷரல் ஜமா என்னது ஊசிக்கும் மித்தக்கோல்லாஹியா என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, யாரு ஜும்மாவுக்கு வருகிறாரோ அவரு ஃபான்சித்து அது அப்படி செய்யவில்லை என்றால், காலத்தை கேட்கவில்லை என்றால் அவருடைய ஜும்மா என்ன செய்து விடும். ஞாபகம் வருதா? சரி ஹைர். அவர் ஏன் சொல்றாரு காது தாழ்த்தி கேட்க வேண்டும்ங்கிறது மட்டுமல்ல அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா. சொல்லுங்க ஹதீஸ் என்னன்னா, மன் மஸ்ஸ, மஸ்ஸண்டா பிடிக்கிறது, அல் ஹஸாங்கிறது கல், யார் கல்லை பிடிக்கிறாரோ ஃபகத் லகா அவர் வீணடித்து விட்டார். யார் கல்லை தொடுகிறாரோ, என்னது யார் கல்லை தொடு, ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா நடந்து கொண்டிருக்கும் பொழுது யார் கல்லை தொடுகிறாரோ அவர் என்ன செய்து விட்டார், ஜும்மா அது என்னது கல்லை தொட்டு விட்டார். அந்த மாஷா அல்லாஹ், இதுதான் மார்க்கத்துடைய விளக்கம். என்னது மார்க்கத்துடைய விளக்கம்ங்கிறது நம்ம துவா கேட்கறது மட்டும் இல்லை, போய் தேடி படிக்க ஒரு மௌலவி ஒரு பயான்ல சொல்லும் போது ஏன் இதை சொல்றாங்கிறது புரியுறது இருக்குதான மனசுக்குள்ள, அது அல்லாஹ்வோட தாரது. இப்ப நிறைய பேருக்கு 40 வயசுக்கு அப்புறம் அடைய நம்ம மூத்தா போறோம்ங்கிற ஒரு ஞான உதயம் பிறக்கும் தானே, ஆனால் ரெடி ஆகணுங்கிற ஒரு பிறக்கும். அது வாலிபர்களுக்கு வராது. எனக்கு வயசு இருக்குங்கிறதுனால வராது. நம்மளாம் அதை கடந்து வந்திருப்போம் நிறைய பேர். இது வந்துச்சுன்னாலே என்ன நடந்துரும்? அதனாலதான் 40 வயதுக்கு முன்னால் உள்ளாக்கள் அனைவரும் வாலிபர்கள். அந்த வாலிப வயசுல செய்யறவங்களுக்கு தான் டிமாண்ட் கூட, அவங்களுக்கு தான் அரசுடைய நிழல் கிடைக்கும். யாரு கிடைக்கும்? ஸோ அதனால இப்ப இந்த கல்லை தொடுறதுக்கும் இந்த போனை தொடுறதுக்கும் எப்படி நீங்க இது பண்ணுவீங்க, கியாஸ் பிடிப்பீங்கன்னா, அந்த காலத்துல என்ன செய்வாங்க, பள்ளியில உட்காரும் போது வரும் மணல் என்ன இருக்கும், கல் இருக்கும். கல்லை எடுத்துட்டு என்ன செய்வாங்க, கேட்க மாட்டாங்க. அப்ப கல்லுக்கும் இப்ப போனுக்கும் சரியாச்சா? அப்ப நான் ஒண்ணுமே செய்யல, அவருக்கு எப்படி சொன்னேன், இப்படி ஹதீஸை மட்டும் சொன்னேன், சொன்னதோட புரிஞ்சு. ஓகே, அந்த காலத்துல கல், இந்த காலத்துல இப்ப புரிஞ்சுதான்னு கேட்டேன். அப்ப நீங்க எந்த ஜும்மாவும் உங்களோட என்ன இல்லை, பாத்தில் கேன்சல், உங்களோட ஜும்மா அனைத்துமே கேன்சல். நீங்க எத்தனை ஜும்மாவில் இப்படி பண்ணியிருந்தாலும் அத்தனையுமே கேன்சல். நீங்க ஒன்றுல என்ன நடக்க தேவையில்ல, முழு கூலி கிடைக்குமான்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் ஜும்மாக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் என்ன சரி, நபி அவங்க என்ன சொன்னாங்க, யார் கல்லை தொடுறாரோ கெட்டாரு, தொட்ட கெட்ட. அது மாதிரி தான் போனை தொட்டோம். இவ்வளவுதான் மார்க்கத்துடைய விளக்கம். இந்த சின்ன ஒரு நாலேஜ் கூட எங்க வேணும், மார்க்கத்தை படிக்கணும். அப்ப அதுல என்ன இருக்கணும்னா, முதலாவது இஹ்லாஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? ரெண்டாவது, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் படிக்கணும். இந்த இடத்துல எனக்கு மைக்கு தருவாங்க, கேமரா வைப்பாங்க, இதுல என்ன பண்ணுவாங்க, 4 இடத்த ஷேர் பண்ணுவாங்க. இது எதுக்காகவும் படிக்கிறது என்ன இல்லை. நாளை மறுமையில் அவங்களை எங்க கொண்டு போய் விடப்படும், நரகத்துல முகம் குப்புற இழுத்து எறியுமாறு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்ப படிக்கிற எதற்காக வேண்டி, தனக்காகவும்
அல்லாவுக்காக வேண்டியும் படிக்கிறது மட்டுமல்லாமல் தன்னுடைய மறுமைக்காக பலரை என்ன செய்யணும்? விதைக்கணும். என்ன செய்யணும்? விதைக்கணும். அதுல முதலாவது விதை தான் போடக்கூடிய விதை, தன்னுடைய அமல். இரண்டாவது தான் தன்னின் மூலம் உருவாகக்கூடிய தன் பிள்ளை. அப்போ என்னுடைய பிள்ளையை நான் எதற்காக பெற்றுக்கொள்கிறேன்? ஏன் பெக்கிறேன்? 4 பேர் சொல்லுவாங்க, என்னடா உன்னை பார்த்து மலடன் அல்லது மலடி என்று சொல்றது வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டியா? நபியா அவங்க சொன்னாங்க, உங்களுடைய கபரு மௌத்தானதுக்கு உங்களுக்கு நன்மை வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? போட்டு போகணும். அப்ப நம்ம பிள்ளைங்கள்ட்ட போய் போனை வச்சுட்டு வாமா தொலை போகும்ட்டா வருதா? வரலன்னா என்னது? நான் ஃபெயில். என்னுடைய பாடம் என்னது? நான் ஃபெயில். ஏத்துக்கிறீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொன்னாங்க? பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? மகனே, உன் கனவு ஒன்று கண்டேன், உன்னை அறுக்கிறதுக்கு. நீ என்ன சொல்றாய் மகனே? எத்தனை வயசு? எழுந்து நடக்கிற வயது. பருவ வயதோ 5 வயதோ இல்லை, எழுந்து நடக்கிற வயதுல கேட்கிறாரு. மகன் என்ன சொல்றார்? அதுக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு நீங்க ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்து யோசிங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க்கத்துல விளக்கம் உங்களுக்கு தானாவே வரும். ரொம்ப எல்லாம் இல்லை. உங்களை 5 வயசு பிள்ளை 6-7 வயசு பிள்ளைங்க நீங்களுக்கு சொல்றதும் அந்த பள்ளிக்கு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்தாலும் அவருக்கு ஒரு நாள் அனுபவம் அதிகமாக தான் இருக்க போகும். எனவே மார்க்க விளக்கம் என்பது இலகுவில் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன். நீங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கற்றவர்களிடத்தில் போய் என்ன செய்து கொள்ளுங்கள்? கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம கேட்காம மூத்தானால் யாரு குற்றவாளி? இப்போ பயானுக்கு வாரதுனால எல்லாரும் என்ன முடியாது? ஒரு சிறந்த எக்ஸாம்பிள், இன்னைக்கு நடந்த எக்ஸாம்பிள் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன். பயானுக்கு வாரதுனால இங்க எல்லாரும் அந்த சொல்லுவாங்க, கூட்டத்தோட சேர்ந்து நாம போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் என்று நிறைய இடம் இருக்கும். ஆனா இதுல தப்பிக்கலாமா? முடியாது. எல்லாரும் தான் தனக்கென்று என்ன செய்யணும்? படிச்சா தான், அந்த பட்டம் எடுத்தா தான் இந்த ஜொப்புக்கு போகலாம். அது மாதிரி தான் இப்படி படிச்சா தான் இந்த சொர்க்கத்துக்கு போகலாம். இதை புரிஞ்சு செய்தால்தான் என்ன செய்யலாம்? இது கிடைக்கும். இன்னைக்குரிய நாளைக்குரிய நன்மைகள் எப்படி அடைய முடியும்ட்டா, எனக்கு இன்னைக்கு படித்தால்தான் தெரியும். கடைசி ஜும்மாவுக்கு போய் சேர்ந்தால் இது, மிம்பருக்கு முன்னாடி போய் சேர்ந்தால் இது, அல்லது மலக்குமார்கள் எப்பொழுது பட்டோலைகளை மூடுவாருங்கிறத படித்திருந்தால் தான் அந்த இதுக்கு ஏற்றால் போல் எனக்கு ஓட முடியும். அப்போது இந்த அறிவு என்பது மார்க்கத்தின் அறுவை. அல்லாஹ் மரத்துல ஒட்டகத்தை கட்டிட்டு தான் என்ன செய்ய சொன்னாங்க? தவக்குள்ள வைக்க சொன்னாங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, அல்லாஹ் ஏதோ உங்களுக்கு அறிவை தரணும் என்று அல்லாஹ் உங்களை அனுப்பி இருக்கிறார். இங்க வந்தோம், மௌலி சொல்றாங்க நன்மை கிடைக்கும், அது ஓகே. மலக்குமார்கள துவா கிடைக்கும், அது வேற. அதுக்கப்புறம் என்னது? நாம முயற்சி, நாம என்ன செய்யணும்? இப்ப இந்த இடத்துல பலரை பார்க்கிறோம். மார்க்கத்தினுடைய விளக்கம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துங்கிறத அவங்களுடைய நடைமுறையில தேடி பார்த்தா தெரியுது. அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன். இப்போ எத்தனை பேருக்கு பாடம்? உடனே துவா. இந்த துவா எத்தனை பேருக்கு பாடம்? கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பாடம் வந்துருச்சா? இப்போ நீங்க விடிய கேட்குறீங்க. கேட்டாலும் எனக்கு அந்த விளக்கம் வந்துருமான்னு கேட்டால் கிடையாது. ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒருத்தரை கொண்டு வருவான். உதாரணமாக, நேரம் இருக்கா? ஒரு 5 நிமிஷம். ஓகே, ஹைர். உங்க எல்லோருக்கும் தெரியும், இப்போ நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், அதற்கு பணம் வேறொருவர் கொடுக்கிறார். அதற்கு பணம், உதாரணமாக நான் பொருள் வாங்குறேன், இக்பால் ஆஜியார் வந்து எனக்கு என்ன செய்யறாரு? அந்த பொருளை வாங்கி தராரு. ஆனால் அவர் காசு எப்போ கேட்குறாரு? ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் கேட்குறாரு. எனக்கு கேட்குறாருன்னா நான் சொல்லிட்டேன், எனக்கு 5 மாதத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தர முடியும். எனக்கு வாங்கி தரீங்களான்னு கேட்குறேன். ஆமான்றார். அவர் வாங்கி தர்றார். அல்லாஹ் ரஹ்ம செய்யட்டும். அப்போ என்ன செய்யறாரு? வாங்கி தந்துட்டாரு. அப்போ நான் 5 மாதத்துக்கு அப்புறம் போய் கொடுக்குறேன். கொடுக்கும் பொழுது இப்போ நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்? 1000 ரியாலுக்கு வாங்கினேன் என்றால், அவருக்கு நான் கொடுக்கும் பொழுது 5 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்கணும்?
1000 கொடுக்கணும். இது தவிர வேற ஏதாவது என்னால் கொடுக்க முடியுமா? கொடுத்தா அவரால் கேட்க முடியுமா? கூடாது தானே? எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா? சரி, நான் இப்போ ஒரு பொருளை ஒரு கம்பெனியில் வாங்குறேன். வாங்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் ஒரு மாதம் லேட் ஆனான்னா நான் உங்களை ஃபைன் பண்ணுவேன் சொல்கிறாரு. கடன் கொடுத்தவர் கேட்குறார், நான் ஃபைன் பண்ணுவேன், நீங்கள் கொடுப்பீங்களா? நான் உயிரோட இருப்பேன் தானே, அதனால கொடுப்பேன். இப்படி சொல்கிறவங்க இருக்காங்க, இருக்கீங்களா? 4 மாதம் தானே, கொடுத்துடலாம். ஃபைன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு கையொப்பம் போடுறது நரகத்துக்கு போகிறது. புரிஞ்சுதா? எங்கேண்டு மீட்டர் ஆகுதா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியும் தானே? அப்போ இந்த விளக்கம் எங்கே போச்சு இவ்வளோ காலம்? அப்போ இவ்வளோ நாள் மௌலவி பயானில் மிம்பரில் இருந்தா வட்டி வட்டி வட்டினா அவர் பல குட்டி ஓட்டிருப்பாரு, என்ன தெரியாது, இது வட்டி என்னே தெரியாது. இங்கே இருக்காங்க பயானுக்கு வார எத்தனையோ பேர் மௌலவிமாரு விளக்க சொல்லுவாங்க. மௌலவி தலைப்பில் இருந்து அவுட்டா போயிட்டாரு. கடைசி அவர் என்ன சொல்றது, மௌலவி தலைப்பு, அடே நீ வாழ்க்கையிலிருந்து வரம்பில் இருந்து அல்லாஹ் சொன்ன வரையறையிலிருந்து போனது உனக்கு தெரியல, எதுல இருந்து போனது தெரியுது? மௌலவி தலைப்பை விட்டுட்டு போயிட்டாரு. மௌலவி அவ்வளவு சுற்றி சுற்றி வந்தது எதுக்குள்ளதான், வெளியே போயிட்டு இங்கே ட்ரக் மாறி போயிட்டு வந்தாலும் எங்கே போயிடாது. தலைப்பு என்ன, மார்க்கத்தில் விளக்கம். எங்கே என்ன ஆரம்பிச்சது? துவா. மார்க்கத்தில் விளக்கத்தில் ஆரம்பிச்சது. இப்போ எங்கே போய் முடிச்சிருக்கு? வட்டியில் போய். மௌலவி தலைப்பு விட்டு அவுட் ஆயிட்டாரு. உனக்கு பேசிக்கே தெரியல. இதுக்குள்ள அவரை எடுத்து பார்த்தோம்னா அவர் இப்போ பல என்னது டங்குவார் நிறைய இருக்கும், அறந்து போனது நிறைய இருக்கும். ஆனா எங்க திருத்த வர்றது? மௌலி தலைப்பில் இருந்து அவுட்டா போனா சொல்லி கொடுக்கத்தான் வேணும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன இருக்கணும், விளக்கம் இருக்கணும். நான் சில புத்தகங்கள் தருவேன், அந்த புத்தகங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தலைப்பு ஒன்று ஆரம்பிக்கும், அவர் வேற விளக்கத்தை சொல்லிட்டு போவாரு. அந்த விளக்கங்கள் எங்கெங்க போகுதுங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியா கேட்குறேன். வீண் விரயம் என்ன? இல்லை வீண் விரயம் என்ன? சில எதுல சொல்லுவீங்க? செலவு, உணவு, வர. நான் ஒன்று சொல்லவா? நேரம். சரி, நேரம் என்ன எப்படி? சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ எஷாக்கு அப்புறம் நீங்க உடனே தூங்கணும். தூங்காம உங்களுக்கு சுபுவை தப்பிச்சு போயிட்டா நீங்க மீன் விரயம் செஞ்சு. புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா? நான் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன செய்ய சொல்லி, பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்தா 2 ஆடு, பெண் பிள்ளை பிறந்தா நான் மாடு கொடுக்க போறேன்டா, வீண் விரயம். அல்லாஹ் சொன்னதை தான் என்ன செய்யணும், நம்ம நினைச்சதெல்லாம். அப்ப செயலும் என்ன ஆகும்? வீண் விரயமாகும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது அல்லாஹ் சொன்ன வரம்பறையை தாண்டது. எனவே மார்க்கம்ங்கிறது நாம நினைக்கிறது கிடையாது. நாம போய் மார்க்கத்தை என்ன செய்யணும், கற்றுக்கணும். அல்லாஹ் தஆலா எனக்கும் அந்த உங்களுக்கும் உள்ளத்தினுடைய மார்க்கத்தின் உள்ளத்தில் விளக்கத்தையும் ஒளியையும் தந்தல்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.